ஏறத்தாழ 12/9/2023 அன்று தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அரசு மணற்குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் அள்ளியதாக என்ற குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையிட்டு வழக்கு பதிவு செய்து அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை ஏறத்தாழ 9 மாத காலம் மணல் குவாரிகளை இயக்குவதற்கு தெம்பு திராணிக்கான ஒரு அரசாங்கம் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த குவாரியை திறந்து எப்படி இயக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கத்துடைய சார்பாக குறுகிய நேரத்தில் அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு மாபெரும் சிறப்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் இன்பத்தோடு வரவேற்று நல்ல ஒரு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சமயத்துறை ஆற்றம்பு செயலாளர் அருமை சகோதரர் ரவிக்குமார் அவர்களே, பொருளாளர் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் ராமசாமி அவர்களே, துணைத் தலைவர் திருச்சி கேஆர்டி ரவிச்சந்திரன் அவர்களே, துணைத் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திண்டுக்கல் வரதராஜன் அவர்களே, எங்களுக்கெல்லாம் இந்த வரலாறுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற திருச்சியை சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ராமையா அவர்களே, அண்ணன் கரிவரன் அவர்களே, இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மாவட்ட வட்ட கிளை சங்கத்தினுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, லாரி உரிமையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக முதற்கண் பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மணல் குவாரியில் முறைகேடு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கோ பொதுப்பணித்துறை அமைச்சருக்கோ தெரியாமல் நடைபெற்றதா? அனைவருக்கும் தெரிந்ததுதான். வேறு வழி இல்லாமல் நாம எந்த நேரத்தில் பொருள் கொடுத்தோமோ அப்ப கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனா அந்த தொழில் கெட்டு போனது காரணமே நாம தான். ஜம்பு சொன்ன மாதிரி நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. ஆரம்பத்தில் முதல்ல இந்த அரசு வந்த பிறகு சீர்காழியில ஃபர்ஸ்ட் மணல் போட்டாங்க. பெரிய டாரஸ் 3 யூனிட் மணல் 20,000 ரூபாய், 2 யூனிட் மணல் 60 இருக்கு 10,000 ரூபாய். முதல் நாள் போனோம், அடுத்த நாள் நாங்கள் ஒரு பொருள் பதிவு போறோம். தயவு செய்து அரசு 1000 ரூபாய் விலை நிர்ணயிச்சிருக்கு. குவாரி எடுத்தவங்க நம்ம கூப்பிட்டு பேசலாம், நாம வழியா போட வேண்டாம், யாரும் குவாரியில் மணல் எடுக்க செல்ல வேண்டாம், இருக்குன்னு ஒரு பொருள் பதிவு போட்டோம். எல்லாமே அதை பார்த்துருக்கீங்க. அது பதில் என்ன தெரியுமா? வந்து லாரி இருக்குன்னா கூட பரவாயில்ல, தலைவரே இப்போ 40,000 வரைக்கும் விற்கிற தலைவர் நான் கொடுத்தா உனக்கு என்ன கெட்டு போச்சுங்க. ஒரு வயது இருக்கிறீங்க, 20,000 கொடுத்து தெரியா, 10,000 கொடுத்து தெரியா, நம்ம யாரும் அடிக்க முடியாது. தலைவர் ஒரு வழிகாட்டலாம். சரி, இன்னொரு நாள் தான் போட்டு கொடுத்தோம், கேட்கல. திருச்சியில் இருக்க முறை போட்டாங்க. இதே மாதிரி போய் பணம் கொடுத்து பழகிட்டா 20,000 10,000 பர்மனண்டா பண்ணிக்கலாம். தயவு செய்து ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். இருக்க கைமணம் நான் சொன்னேன். நாங்க டிரான்ஸ்போர்ட் ஓட்டுநர் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏன்னா முதல் நம்மளால முதல் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சொன்னா, யார் விலை வைத்தது ஊராப்பனுக்கு கொடுத்துருப்பானா அழகான வார்த்தைகள் சேவை சொன்ன மாதிரி கொச்சப்பட்டியா வணிகர் சொன்ன மாதிரி மிகவும் அறிஞர்த்தக்க அந்த தொழிலுக்கு அதை தெரிஞ்சுக்கிறது சொல்லணும். விலை நிர்ணயம் பண்றதுக்கு நம்மால யாரும் எடுக்க வேண்டாம்னு சொல்லணும். கேட்கல விலை நிர்ணயம் பண்றதுக்கு திருச்சியில் ஏறத்தால 230 பேர் கலந்துக்கிட்டாங்க. 22 மாவட்டங்களை சேர்ந்த சங்க நிர்வாகிகள் கலந்துக்கிட்டோம். அப்ப நான் தெளிவா பேசுறப்ப சொன்னேன், இந்த விலை கொடுத்து மனம் எடுப்பதற்கு எனக்கு உடன்பாடுகளை செல்லாத தனிப்பட்ட கருத்து, சமயத்துடைய கருத்தல்ல, நீதிமன்றத்தை நாடலாம் சொன்னோம். இந்த கூட்டத்துக்கு வந்த அதாவது
அவர்களிடம் பேசி விலையை குறைக்க பாருங்கள். மெஜாரிட்டியுடைய கருத்து கூட்டம் நீதிமன்றத்திற்கு போவதற்கு யாரும் சம்மதம் தெரிவிக்கவில்லை. எல்லாருமே கோரிக்கையாளர்களை பேசி அரசே தப்பு கொண்டு நம்ம போய் முடியாது, விலையை குறைத்து ஓட்டாங்க. அப்பதான் பேசி 16,000 இது எல்லாத்துக்குமே தெரியும். 230 பேர் இருந்து கடைசியா என்ன ஒன்று கஜபிரியா வந்து ஃபைனல் பண்ணோம். முதல் கூட்டத்தில் முடிவு வாங்கிட்டோம். 14 பேர் கொண்டு வந்து வாரியாரை 200-300 பேர் வச்சு பேச பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பதான் ஒரு 40 பேர் சென்னையிலிருந்து ஐபிஎஸ் கூட வந்தார். இது காலத்துக்கு கட்டாயம். அன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிற அதுக்கு தான் மாற்று கிடைக்கிறவங்க எங்க வந்து இந்த கூட்டத்தில் கேட்டீங்கன்னா ஜம்பு சொன்ன மாதிரி ஆரோக்கியமா எடுத்து பேசணும். தப்பு இருந்தா சுத்தி காட்டலாம். வாட்ஸ்அப்ல மட்டும் பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது முடிந்தது. அதன் பிறகு திருச்சியில காவேரி கல்யாண மண்டபத்தில் மீட்டிங் பண்ணோம். கோரிக்கையாளருக்கு எச்சரிக்கை வச்சோம். பொங்கலுக்கும் விலை குறைப்பு மீண்டும் நடத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம். பொங்கல் முடிஞ்சு கடைசியாக சொல்லப்பட கோவில் இருக்கிற உறவினர் காவேரி மருத்துவமனை உடனடி செஞ்சாலும் அட்மிட்டாங்க. இரவு 11 மணி அளவில் நான் ரவி எல்லாரும் போட்டு ராத்திரி 11 மணிக்கு பேசணும். திங்கட்கிழமை முதல் 14,000 ரூபாய் வச்சு 16,000 ரூபாய் இருக்கும். இதை வந்து நான் சனிக்கிழமை ஆடியோ போடுறேன். மீண்டும் விலையை குறைச்சாச்சு. 14 போனாலும் சொல்லி போனோம். இதில் சில பேர் இது பொட்டி வாங்கி போயிருக்காங்க. நாங்களாம் போய் போராட்டத்தில் போனோம். 30 பேர் போய் கல்லூரியில் புத்தரிக்கணும் குறைச்சாங்க. அதாவது வசைப்பாடுகளை பற்றி மாற்றங்கள் என்ன ஏது அப்படின்னு பேசணும். ஏற்பட்ட பொருள் கொடுக்கிறவங்க லண்டன் வீட்டாளர் பாதி அமைச்சிருந்து ஒரு தனி நபர் இந்த தொழிலை பாதுகாக்கணும்னா லாரி கொண்டு புரிஞ்சு எவ்வளவு போனா நான் எடுக்க முடியலையா, அரசு நிர்ணயித்த தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நம்ம ஜம்முடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். ஏன்னா சில குற்றச்சாட்டுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். நாங்கள் வந்து அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சரி அவங்க வந்து ஜம்பு இருந்தார். அது சொல்றேன். ஆனால் கம்பெனி வண்டி போறதுக்கு அவங்களே கல்லூரி ஆணையம் ஓட்டாங்க. இதை எப்படியாவது புரிஞ்சு தடுக்கணும். நானும் பிரபதான இன்சார்ஜ் பிரபல பிரச்சனை எங்க வண்டி எங்க போச்சா புரிஞ்சு நிறுத்தின்னு சொல்லுவேன். உங்களால் சொல்றேன் சொல்ல வேண்டாம். அடுத்தது அவங்க என்ன சொல்ல பதில்னா நாங்க இந்த தொழிலை வந்து முன்னெடுக்கணும். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு அது நடந்தது. ஒரு மந்திரி எம்எல்ஏ சொல்றப்ப ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரோடு ஃப்ரீயா ஒரு கலெக்டர் அவருக்கு வேண்டிய ஒரு ரோடு ஃப்ரீயா இருக்கிறப்ப வச்சுக்கலாம். உங்க வண்டி கேட்டா கொடுத்தீங்களா? அதுக்கு தான் எங்க வண்டி போகும். வேற எதுவும் ஓட்டுறது இல்லை. அந்த பதிலுக்கு நம்ம சொன்னதான் ரைட். அதுக்கு மேல இதை தடுக்கணும் அப்படின்னா ரைட் ஜம்பு நோட்டை போட்டு எழுதி இருந்தாலும் எந்த நம்பர் வண்டி போகுது அப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜம்பு அதே மாதிரி எழுதுறாங்க. எழுத சொல்லிட்டு சென்னை போறேன். சென்னையில போய் அந்த கூட்டம் நடத்திட்டு மேரிஸ் ஓட்டுறவங்க சேலத்துக்கு கார்த்திகை ஒரு தம்பி போன் பண்றாங்க. என்ன புரிஞ்சு அடிச்சுட்டாங்க. உடனடியாக கேட்கிறாங்க. கோரிக்கையாளர் அங்கிருந்து போன் பண்ணி ஜம்முக்கு பேசுறேன். நீங்க வண்டியை போட்டு நம்பர் எடுத்து எங்க வண்டி போச்சுன்னா புரிஞ்சு எழுத கவலை இல்லை. கோரிக்கை வந்து வாழை எதுவும் வீடியோ எடுக்கணும். அதனால அதை சென்னை கொடுக்கணும். நான் உடனே அந்த பையனை கூப்பிட்டு சொன்னேன். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது. கம்ப்ளைண்ட் கொடு. போய் அந்த வாக்குமூலம் கூட வந்து நான் பார்த்துக்கிறேன். சரியான பதில். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகலையா? 1 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகலையா? தலைவரை நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன். ஏதோ வாக்குமூலம் வாங்கிட்டேன். ஏன்னா டிஸ்சார்ஜ் கேஸ் கொடுத்தாங்க வரேன். தலைவருக்கு 8 டோக்கன் கொடுத்தாங்க. ஒரு 5 சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கேன். தலைவர் ஒட்டுவானா கேட்கிறேன். இது எனக்கு ஜம்பு தெரியும். மனசாட்சியோட பேசணும். ஜம்பு கூட கண்டிச்சோம். ஏசு கூட அவன் தொங்குவ நான் பார்த்துக்கிறேன்னா இன்னொரு 5 டோக்கன் சேர்த்து வாங்கி கொடுத்தாருமே போச்சு.
செல்லராஜன் வேற வழி இல்லை. அறிவை இழந்துட்டு தேவராஜனை கூப்பிட்டு அந்த அடித்தவனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க அடித்து தப்புதான் மனம் மன்னிச்சாச்சு. மனம் வந்து மன்னிப்பு கேட்கிறான். இவனுக்கு பதிக்கும் டோக்கன் சங்க தலைவர் பாதிக்கப்பட்டார், அடிவிட்டார். பதிக்கும் டோக்கன் சுதந்திர போராட்டம் யாரு அதுக்கு அவர் சொல்ற பதில் தலைவரே இந்த 5 டோக்கன் நான் வச்சிருக்கேன். 8 டோக்கன் சட்டத்தில் பரவாயில்ல சட்டத்தில் போட்டு சரவணன் சட்டத்தில் இருக்காரு. இவருக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு தலைவர். இதுக்கு தலைவர் என்ன பண்ணுவாரு? இந்த டோக்கனை எவ்வளவு முக்கியமா ஒரு பொறுப்பு இருக்கணும். அலைவர்களுக்கு ஏன் வாங்கிட்டு என்ன பொறுத்த குற்றம் சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துக்கு போறோம் நம்மளுடைய பயம் உள்ளூர்ல பிரியாருக்கு வண்டி எடுக்கும். எந்த ஊர்லையும் நம்மளால தடுக்க முடியல. காவிரி கரையோரத்தோடு நம்ம லாரிக்கான நம்ம வந்து சட்டை கட்டிக்கணும். அவன் உள்ளூர் நம்மளோட வண்டி வைத்து எடுக்கிறான். அவன் ஒரு 10 30 வண்டி எடுக்கிறப்ப நம்மளோட சட்டம் 10 வண்டி எடுத்தேன். தலைவர் பரவாயில்லை கொடுத்தாரு. வித்தாரா தலைவர் வித்த நாய் பேசி இதான் எனக்கு வருத்தமே. எப்படி கொஞ்சம் உருப்படியாக முடிஞ்சுதான். அப்புறம் வெளியே வந்தோடனே தலைவர் வண்டி ஆனாங்க. தலைவர் மறந்துட்டேன். செல்போனை உடச்சுட்டாங்க. செல்போன் வண்டி அடித்து வண்டி போய் பேசுறேன். எங்காவது செல்போனை உடச்சிட்டு செல்போனை வாங்கி 50,000 ரூபாய் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போலாம் பாருங்க பண்ண கூட தெரியலையா? எங்க போயிட்டீங்க? இதாவது பரவாயில்ல சென்னையில் அதிகமாக அங்கு நம்ம சுகாதார தலைவரே நாங்க வந்து போராட்டம் தான் வரோம். அதிகாரிகள் பெட்டிஷன் கொடுத்தோம். நாங்க 10 பேரா நல்லா இருக்கோம்ல. என்னடா எங்களுக்கு நோக்கம் வாங்கிக்கீங்க. சரி பேச அப்படின்னு சொல்றப்பவே போன் வரும். நான் சொல்ல என்ன இந்த கையாளத்தை பேசுறேன். என்ன ஏன்னு தெரியாம பாட்டாங்க போட்டு அந்த தூக்க முடியாத என்ன தலைவர் வாழ்க்கை சரி கூட அவங்க அசோசியேஷன் ஏங்க 20 டோக்கன் வந்து 30 டோக்கன் அதன் ஒரு 5 பேர் 20 தொலைய ஏன் நீங்க ஊருக்கார கூட எடுக்கிறப்ப என்ன பண்ணி வாங்கி ஞாயிற்றுக்கிழமை பாய் நல்லா புரிஞ்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய கடமை நல்லப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு இருக்காங்க. லாரி 30,000 டோக்கன் 15 டோக்கன் அவன் வந்து வண்டியாக சரிக்கிழமை போட்டுக்கிட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஓடுது 10 டோக்கன் என்ன பண்ண வண்டி டீசல் போனாங்க. திருப்பி வந்து போனாங்க மனம் போடுறாங்க. நான் வேறு போட்டுட்டேன். தலையை சொல்லி சொல்லியிருக்காங்க. தலைவரே வாய்க்காரர்களுக்கு மரியாதை சொல்ற டோக்கன் மனம் போட மாட்டேன். நான் போட போட்டேன். நாளைக்கு ஓடுவது எந்த போட மாட்டேன். முதல் நான் போட போட்டு எந்த தலைவரை போட எல்லா வரையும் என்னடா நடந்தது? சங்கத்துக்கு தான் சங்கத்திற்கு பொறுப்பான வண்டி எடுத்திருக்காங்க. சரி எடுக்கிறாங்க. கோரிக்காரர்களை கூப்பிட்டு 2 லட்சம் ரூபாய் நான் தலைவர் செய்ய முடியாது. மாநில தலைவரை வளர்க்க முடியாது. கிராமத்தில் வளர்ப்பு சொல்ல பத்தியா ஒட்டார ஒழுங்கா ஒன்றா சரைக்கிற ஒழுங்கா சரைப்பாங்க. தலைவர் சில நேரம் தலைவரே கிடைக்கிற கற்பனை கேட்கல என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக எத்தனை போராட்டம் 2014 ஒரு உத்தரவு போடுது. ராமசுப்ரமணியன் ஜட்ஜு கோரிக்கை மெஷின் வச்சு மணல் அள்ளப்பதான் போட்டான். மேற்கொண்டாதான் அள்ளணும். அரசாங்கம் என்னென்னமோ பண்ணி பார்த்தது. அதை போய் செல்லராஜாமணி சம்மேளனத்தை சார்பாக மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் சம்மேளனத்துடைய சார்பா மதுரை ஹைகோர்ட்ல போட்டோம். அதாவது மனித சக்திகளை கொண்டு மணலெல்லாம் விவசாயம் அழித்து போயிடும். ஏற்கனவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தில் வேலைக்கு போய் சோம்பேறி விவசாயத்துக்கு ஆள் இல்லை. நீ
அப்படின்னு க்ளோஸ் பண்ணார். சுபாஷ் நம்மளுடைய வெற்றி பேசுகிறோம். நானும் அட்வொகேட் தான், நானும் உங்களை போய் பேசுகிறேன். சொன்னார் அட்வொகேட் தான் தலைவர் அவரே பேசுவாங்க. இவனால 2 பக்கம் கொடுத்தீங்கன்னா 10 அப்படின்னு. ஏன்னா மணல் அப்போ வந்து நம்ம ஆத்துக்குள்ளே நிறைய அப்புறம் தான் யாரு திரையாளர் சங்கத்திற்கு வருகின்ற நிர்வாகிகள் அனைவரும் சம்மேளனத்தில் சார்பாக வரவேற்கிறேன். ஒற்றை நோக்கு தான் பண்ண முடியும். வேற என்ன பண்ணார்? ஆத்துக்குள்ள போறப்ப ரோமாவில் தண்ணியோட பேர் ஒற்றை. இதை நான் வந்து இன்னும் கிளாரிட்டி பண்ணி வழக்கு ஒரு செய்ய மத்திய ஒவ்வொரு குறைந்த 5 பொங்கலுக்கு போனாலும் அனுமதி வாங்கி கொடுத்தால்தான் இந்த சம்மேளனம். ஆன்லைன் சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்கப்பே கரையோரத்திற்கு முன்னுரிமை எடுத்துக்கிறாங்க. வெளியூர் வண்டிக்கெல்லாம் மனம் கிடைக்கல. அனைத்து வண்டிக்கும் வரிசைப்படி ஒரே அளவு ஒரே அளவுக்கு நடத்தணும்னு சொல்லி போராட்டம் வெற்றி பெற முடியல. ஒரு 20 மண்டலத்தில் 3000 பேர் அடைச்சு வச்சாங்க போராட்டத்தில். அதன் பிறகுதான் 2014 2017 814 பேர் நீங்க ஆட்டை எடுத்து அடிச்சுப்பாங்க. 814 2014 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மணல் குவாரியில் முறைகேடு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆன்லைன்ல மணல் போடணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, பேப்பர் தான் வருது. அரசு தரப்பு கேட்கிறப்ப அரசு தரப்பு என்ன சொல்றாங்க? ஆன்லைன்ல மணல் போட முடியாது, அந்த வசதி வந்து எங்களுக்கு ஆன்லைன் பண்ண முடியாது. ஜட்ஜி திருப்பி கேட்கிறாரு. திருப்பதியில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் பேர் ஆன்லைன்ல தரிசனம் பண்ணி போறப்ப ஒரு 500 ரூபாய் ஒரு பாடி ஏன் போட முடியாது? இந்த கேஸ் நடந்துட்டு அப்பவே ஜெயலலிதா இறந்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நானும் அந்த கட்சியில் அப்ப இருந்ததுனால அவங்க போய் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நைட்டு 11 மணிக்கு முதல்வர் வீட்டில் போய் பேசுறோம். இந்த மாதிரி ஆன்லைன்ல போட்டா பேர் வரும்னு சொல்லுவோம். மதுரையில் ஜூன் 5ஆம் தேதி அறிவித்தார். இணையதள பள்ளி மூலம் அனைத்து ஆணையரும் முதல்வர் போட்டோம். இதையும் ஆன்லைன்ல பெற்று தந்த சம்மேளனம் தான். வேற யாரும் எத்தனை போராட்டம் எத்தனை கட்ட போராட்டம் நீதிமன்றம். அதனால எதை வேணாலும் யாரும் வேணாலும் பேசலாம். ஒரு கூட்டத்தை மட்டும் ஒரு சிறந்து போறோம். எல்லாரும் யோசனை பண்ணுறோம். அதை விட போறேன் ஒரு வாட்ஸ்அப்ல போனா பார்த்தீங்கன்னா ஈடி குவாரி ரைடு வந்து நம்ம அமலாக்கத்துறை ரைடு பண்ணாங்க. எஸ்ஆர் வீடு, ரத்தனத்து வீடு, கரியாளர் வீடு எல்லாம் ரைடு பண்ணாங்க. பார்த்துருக்கீங்க. அன்னைக்கு நான் சென்னையில என்னுடைய சொந்த கேஸுக்காக தண்ணி வாட்ஸ்அப் ஒருத்தன் போனான். எஸ்ஆர் வீட்டு கிடையாது, ரத்தனத்து வீட்டு எதுவும் கிடைக்காது. வெற்றியுடன் தள்ளி ஓட்டு ஆவணங்கள் பணம் அனைத்து மக்களும் குணவை ரீச் ஓடுதல் சில எங்களுக்கு மனம் வந்தாங்க போட்டு பரவாயில்ல இப்ப ஈடி வந்து உரையாடல் மீது வழக்கு விரிவு குவாரி திறக்கப்படாது என்ன உத்தரவு போட்டுருக்காங்க? மணல் குவாரி நடத்தப்படாது என்ன உத்தரவு போட்டுருக்காங்களா? இல்லையில குவாரி திறக்கல கள்ளச்சாராயம் குடிச்சு 61 பேர் சாலை டாஸ்மாக் மூடிங்களா? இல்ல கள்ளச்சாராயம் ஒரு ஆட்சியில் போட நின்றுச்சா? ஏன் மணல் குவாரி எங்க ஆச்சு? ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அனைத்து தொழிலுக்கும் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் 55,000 மேற்பட்ட லாரி முதலாளி இந்த தொழிலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்வாதாரம் தான் லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. இந்த மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட லாரியம் நீ போய் கம்பியோட சிமெண்டோட தீவிர கிட்டலையே இருக்க முடியாது. போல நிறுத்தி வச்சிருக்கான். இஎம்ஐ கட்ட முடியல.
என்ன பார்க்க தொழில் இருந்து அரசு வந்து எல்லாம் போதிருக்கான். தலைப்பு கையில் கட்டி 10 மணி நேரம் அமலாக்கத்துறை சொல்லுவாங்களே, இனிமேல் இந்த மனக்கோயில் கணக்கு நினைப்போமா சார்? ஒரு சில கணக்கு மூலம் பண்ணி இருக்கலாம், அதில் மாதிரி சாப்பிடலாம். என்ன முடிவுட்டால் நாம ஜெயிலுக்கு போக முடியாது. மனக்கோயில் எப்படியோ வரலாம், மனம் வேண்டாம் கீழே முடியாதான். யாரோ 99% சாப்பிட்டு 1% நாமே ஜெயிலுக்கு போக முடியாது. அப்ப அவ்வளவு ஈஸியா நம்மளால நடந்து முடியும். இதுக்கு மேல மாநிலத்துக்கு மதிக்கக்கூடிய ரொம்ப ஆக்டிவா இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் மணல தலையிலே தந்த மணல் அந்த வருமானத்தை போய் எம்சர் கொட்டி கூட ஏற்றுக்கிறாங்க. 2000 பண்ண 2000 இருந்து 4000 எப்போ அது இத்தனாயிரம் மனதில் குழந்தை அவங்க காப்பாற்றலாம். ஒரு நேரத்தில் நடத்தலாம். எதுவுமே இல்லையா? எம்சார் 2000 அது ஒரு செயற்கை நிலவரத்தை ஆய்வு தனியார் போட மாட்டேன். அதுக்கு ரெக்கமெண்டேஷன் சரி, அது ஒரு அதிகாரி சொல்றேன் சார், எவ்வளவு வேலை வச்சது பார்த்து நீ ரோடு கொண்டு வந்தாங்க டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன பார்த்து மனதில் அதுக்கு சொன்னேன். மனதில் 7000 கொடுத்து எம்சார் 5000 கொடுத்தேன். நான் பார்க்க முடியும். நான் வச்ச பார்த்து அப்படியே பண்ணி வைக்கிறேன். நான் இப்படி பார்க்க முடியும். அதுக்கு தான் பாரி வரும். இவ்வளவு போயிட்டு இப்ப ஏற்கனவே இந்த பாரி 12/9/24 பிறகு படிப்படியாக அந்த பாரி நின்று போச்சு. 7 மாசம் எந்த பாரி சுத்தமா இல்லை. சியா மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் 26 பாரி புதுசா தரனால அனுமதி கொடுத்தாங்க. புதுசா அனுமதி கொடுத்து பெண்டிங். ஏன்னா எந்த கடைசியா ப்ரொபோசல் கையெழுத்து பண்ண வேண்டியது கிடைக்காது. இது மாநில முதல்வர் வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு கொடுத்து முறைகேடு இல்லாமல் மனு போட்டால் தான் மாறி இயங்கும். அப்ப சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்தா போராட்டங்களை ஜெயிக்க முடியும். நம்ம போராட்ட மனஸ்தானம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஒரு அணியில் திரண்டு போராட்டத்தை அண்ணாதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி எல்லா கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கை இலங்கை பிரச்சனை தான் ஒரே நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக போராடுறாங்க. அந்த மாதிரி மணல் கோரிக்கை தயவு செய்து கிடக்கிறது. கூட்டத்தில் வந்திருக்கின்ற சம்மேளனுடைய நிர்வாகிகள், இணைப்பு சங்கங்கள் சம்மேளனத்தில் இல்லை என்றாலும் எங்களோடு சென்று பயணிக்கின்றவர்கள் எங்களோடு மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் சொல்றாங்க. தயவு செய்து போராட்டத்தை ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எங்களால் திட்டுங்க. ஒரு சந்தோஷம் நான் அதெல்லாம் திட்டுங்க. தயவு செய்து போராட்டத்தை அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ரைட்? இப்ப எத்தனை போராட்டம் அது இல்லை சொன்னாரு. சாலை அமைக்கிறதா, டோல் கேட்க அமைக்கிறதா, லாரி கொண்டு ஒப்படைக்கலாம். நாளைக்கு காலையில அந்தந்த மாவட்டத்தில் ஒரு உதாரணம் சொல்றேன். திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு பண்ணி 10 லாரி வெறுமையாக பேச சும்மா 10 லாரி வளருங்க. ஏண்டான தலைவர் 3 மாசம் ஆச்சு. எனக்கு திருவாரூர் ஓடி கன்னியாகுமரி ஓடி பேசலாம். அது அருமையான வியூகம். அது வந்து மாற்றி கருத்துல நடைமுறை சாத்தியமா? அதனால நினைக்கிற மாதிரி டோல்கேட் சொல்றேன். இந்த லைன் பண்ணி நான் முதலே சொல்றேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் லாரியாக லாரியோடு போராட்டம் டோல்கேட் சொல்லுங்க. எந்த லாரியாக போராட்டம் தலைவர் போராட்டம். ஏன்னா லாரியாக வந்தாலும் தலைவர் தலைவர்கள் மாநிலத்தோட யாரா இருக்கணும். ஏன் ரவிச்சந்திரன் ஆராய்ச்சி ரவியோ நானும் இன்னொரு தலைவரோ நீங்க எங்க பின்னாடி இருந்தால் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் தலைவர் போராட்டம் ஜெயிக்க முடியாது. 2014 வருஷத்திற்கு அடுத்த நாள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாரும் குழந்தையா 7000 திருச்சி உண்ணாவிரதம். இன்னைக்கு இந்த தொழிலை பாதுகாக்க திருச்சி மாவட்டம் அத்தனை ஜெயிச்சோம். அந்த ஒட்டுமொத்த கையில் அது இருந்தால்தான்
போராட முடியும். அப்ப இந்த கூட்டத்துக்கு நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே தயவு செய்து அவங்களோட விளைச்சல் வளர்ச்சல் ஒரு மீட்டிங் என்ன பண்ணலாம் அதை ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு நாங்கள் பிறகு வரணும் உத்தரவாதம் இதன் தவிர வேற எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லை. இப்போ இரண்டுல ஆர்ப்பாட்டம் அரை மணி நேரம் சேகர் சொன்ன மாதிரி போனீங்கன்னா அண்ணா சாலைக்கு வருவீங்க, கலைஞருக்கு பின்னாடி கட்டளை இருக்கு தெரியும். நீ மெட்ராஸில் வந்து தெரியும் பள்ளி போட்டு சேப்பாக்கத்தில் மந்திரி போனோம்னா பறிப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் இதுக்கு பிரச்சனை செய்யணும்னா தொடர் போராட்டத்தில் ஈடுபட தயாரா? விவசாயிகள் 367 நாள் பணியில பெண்கள் பற்றிய டெல்லியில அப்பதான் அந்த 3 சட்டத்தை ஓடி திரும்பப்பட்டார். 367 நாள் அங்கே படுத்திருந்தியா அவனை பார்த்தா திரும்ப சும்மா வந்து நான் பார்ப்பேன் என்ன நிறுத்துவேன் போவேன் குட்டி பேச்சு மனப்பூர்வமா போராடலாம். ஒரு போராட்டம் அதுக்கு நம்ம தயாரா? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை, நீங்க போய் நீ ஒரு ஆர்ப்பாட்டம் பார்க்கலாம் பார்த்து ஆடாது. அதே மாதிரி நல்ல எக்ஸாம்பிள் சொன்னாங்க, நல்ல யோசனை நடைமுறைக்கு வரணும். இப்ப சென்னையில் இருக்கவனாலே 4 டிபார்ட்மெண்ட் சேகரிக்கிறேன் அது டீசல் என்ன வந்து அந்த வழி பிராக்டிக்கல் ஏற்கனவே ஓட்டம் இல்லை, ஏற்கனவே ஓட்டம் இல்லை. இப்ப போய் மறுபடியும் 4 வண்டிக்கு அறிவியல் நான் 8000 ஆதாரம் கொடுப்பாங்க 8000 உண்மையான. அதே மாதிரி நீங்க ஒரு அறிவிப்பினை கொடுக்குறீங்க, நாளைக்கு வந்து சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி தமிழகத்திற்கு 56 லாரி சட்டம் முத்திக்கிடுவாங்க. அந்த 100 பார்த்து ரிச்சி போலீஸ் தோட்டம் மலர்லாரி இருந்து போகாத அனுமதி இல்லை, போராட்டத்தை பரிசீலிக்கிறாங்க. அது நடைமுறைக்கு ஒத்துவாங்க. நல்ல ஐடியா. இன்னைக்கு காலகட்டத்தில் இப்ப எங்க பண்ணுவோம் எல்லாரும் இதுவரைக்கும் பேச வந்து அப்படியே கீழே ஒத்துக்கணும். எத்தகைய போராட்டம் அவங்க வந்து தெரிஞ்சு சொல்லி எடுத்து சொல்லி இதுவும் ஐந்து தான் பேச மாட்டேங்க. என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. என்னைக்கு எல்லாம் மாயக்கருத்து பேசுறது அன்னைக்கு மனப்பாடியும் எதையாவது சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கடைசியா முடியும். அது அப்புறம் முதல் சொல்லுங்க. அது எதுவும் சட்ட ஒன்னொரு விடலை சொன்னாரு நல்ல ஐடியா சார். இது வந்து நடைமுறை வைக்க முடியாது. அதுக்காக வேற என்ன வகையில் செய்யணும்? ஆரோக்கியமான வாரம் தயவு செய்து எல்லா கருத்தையும் ஒரு முடிவு எடுக்கணும். ஒருத்தர் நமக்கு எட்டாவது சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்தை வந்து ஆதரிக்கணும்னு சொன்னாங்க. சேரன் என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக பெட்ரோல் பண்ண சொன்னாங்க. சில பேர் அண்ணா என்ன சொன்னாங்க, கலெக்டர் எல்லாம் தாண்டி அரசியல்வாதிகளே போய் நேரில் பார்க்கலான்னு சொன்னாங்க. எல்லா கருத்தையும் ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. தவிர இதுக்கு மேலே என்ன கருத்துன்னு சரியான எந்த போராட்டம் சொல்லுங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஒரே சாகுபடி உண்டாவது
சொல்லுங்க. இது வந்து சென்னையெல்லாம் நீங்க கிளம்பிட்டாங்கன்னா ரொம்ப சிரமம். கருத்து இதுல இன்னைக்கு கொஞ்சம் இந்த மண்டலத்தில் 200 பேர் போதும். இவங்க நாளை சிறுமை கொடுக்கும் காத்து இருக்கு போறாங்க. அந்த அடிக்க மாறி கலந்துருக்கிறேன் தொடர் காத்து போறாங்க. அங்கே வந்து ஒரு இடத்தை பிடிச்சி உட்கார்றத அந்த டோல்ல ஓரமானி பார்த்தா என்ன ஒரே அதாவது இந்த அரசு எந்த வகையிலேயே பொய்வழக்கு போட்டு கும்பலங்களை தயாராக பட்டாளர்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல பொருள் அதாவது உனக்கு இருக்க வேகம் 50 பேருக்கு 500 பேருக்கு தெரியாது. ஒரு மணி நேரத்தில் வண்டி எடுக்கிறே வண்டி சீஸ் பண்ண நீங்க எத்தனை நிறுத்திக்கோண்டு அவனால சீஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால எடுத்துக்கொண்டு கேவலமாய் என் அனுபவத்தில் பார்த்து சொல்றேன் சார். தயவு செய்து உங்களுடைய உணர்வோட புரிஞ்சுக்கிறேன். நம்ம தோற்று போயிடும். வயதாளி போக்குவரத்து கிடைக்கும் வரைக்கும் நாளைக்கு நீங்க அரசே பண்ண வேண்டாம். ஒரு 20,000 ரூபாய் பார்க்கிங் ஏரியா கிடையாது. வெற்றி பெறுவது சர்க்கரை அடுத்து கொஞ்சம் கம்மியாக போறாங்க. அப்ப தயாராகும் இது கிடைக்காத
ஆமாம் ஆமாம் அது வந்து தமிழ்நாடு எல்லாருக்கும் சென்றான பிளேஸ் அந்த மீட்டிங் நடந்தது. அந்த ஏரியாவில் எல்லா வேலைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூரோட அந்த பைபாஸ் உங்களுக்கு அதிகமாக போக்குவரத்து அந்த நிப்பாட்டி டிரைவரும் ஆறு மணிக்கு தான் பரவாயில்ல. நம்ம மட்டும் இல்லாமல் வெயிட்டாக லாரி டிரைவரையும் நல்ல மாதிரி அவங்க உட்கார வச்சு இவ்வளோ டிரைவர் பாதிக்கிறாங்க, இவ்வளோ ஓனர் பாதிக்கிறாங்க, ஒரு பெரிய விஷயமா கொண்டு வந்தாங்க. அன்று தமிழகம் முழுவதும் இயங்கி வந்த அரசு மணல் குவாரிகளில் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஈடி குவாரிகளை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்தது முதல் ஏறத்தாழ 7 மாத காலம் தமிழகம் முழுவதும் இயங்கி வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால்
55,000க்கும் மேற்பட்ட மணலாரி உரிமையாளர்கள் வேலைவாய்ப்பு இழந்துள்ளார்கள். லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் வேலைவாய்ப்பு இழந்தார்கள். கட்டுமான பணிகள் தடை ஏற்பட்டுள்ளது. எனவே மணலாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கட்டுமான பணிகள் தங்குதடையின்றி நடைபெற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மணல் குவாரிகளையும் உடனடியாக திறந்து இயக்கிட வேண்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மணல் குவாரிகளில் முறைகேடுகள் நடைபெறாமல் அரசு அறிவித்த விலைக்கு அனைவருக்கும் இணையதளத்தில் பதிவு செய்து வரிசைப்படி மணல் வழங்க வேண்டி அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மணல் குவாரியில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு லோடிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் தனியாருக்கு கொடுக்கப்படாமல் பொதுப்பணித்துறையை நேரடியாக மணல் குவாரிகளை இயக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்திலிருந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவுக்கு கனிமங்களை, அதாவது எம்சாண்ட், குண்டு கற்கள், ஜல்லி ஆகிய கனிமங்களை எடுத்துச் செல்லும் லாரிகளை வாகன சோதனை செய்து வெளி மாநிலங்களுக்கு கனிமம் எடுத்துச் செல்வதை தடை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வோம். அரசு மணல் குவாரிகள் இனி வரும் காலங்களில் 6 வீல் லாரிகளுக்கு அரசாணைப்படி 2 வீட்டு மணலும், கனரக டாரஸ் 10 வீல் லாரிக்கு 3 வீட்டு மணலும் அரசு நிர்ணயித்த விலைக்கு மட்டுமே மணல் வழங்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அரசாணை பிறப்பிக்கப்படாத 12 வீலர், 14 வீலர், 6 வீல் லாரிகளுக்கு மணல் வழங்கக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வரை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை தாண்டி காலாவதியான சுங்கச்சாவடிகளை, இயங்குகின்ற சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்றிட வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் முறையாக அனுமதி பெறாமல் 1000க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள், செயற்கை மணல், எம்சாண்ட் தயாரிக்கும் கிளஸ்டர்களை கண்டறிந்து உடனடியாக தடை செய்ய வலியுறுத்தி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மணல் குவாரியில் முறைகேடின்றி அரசு அறிவித்த விலைக்கு மணல் வழங்குவதற்காக கடந்த ஆட்சியின் போது அறிவிக்கப்பட்ட திட்ட இயக்குனர் என்ற பதவி, ப்ராஜெக்ட் டைரக்டர், ஒரு நேர்மையான IAS அதிகாரி தலைமையில் இயக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக பிரதான கோரிக்கை, தமிழகம் முழுவதும் கடந்த 9 மாதங்களாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள குவாரிகளை மணலாரி உரிமையாளர்கள் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும், கட்டுமான பணிகளுக்கு தங்குதடையின்றி மணல் கிடைத்தவும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அனைத்து லாரிகளையும் ஓரிடத்தில் நிறுத்தி வைத்து மணல் குவாரி திறக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் எந்த தேதியில், எந்த மாவட்டத்தில், எந்த இடத்தில் நடத்தப்படும் என்பதை சென்னையில் அங்கிருக்கின்ற சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களுடைய ஆலோசனை கூட்டம் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் இயக்கப்பட்டு வந்த மணல் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் அள்ளியதாக அமலாக்கத்துறை ஈடி குவாரிகளை ஆய்வு செய்து கடந்த 12/9/2023 அன்று வழக்கு பதிவு செய்தார்கள். அன்றைய தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த தொழிலில் முழு நேரம் ஈடுபட்டுள்ள மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட 55,000க்கும் மேற்பட்ட மணலாரிகள் வேலைவாய்ப்பிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான
ஓட்டுநர் வேலைவாய்ப்பு இழந்துள்ளார். கட்டுமான பணிகள் முழுவதும் தங்கு தடையின்றி நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மணல் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எம்சாண்ட் உற்பத்தியாளர்கள் ஒரு யூனிட் 2000 வித்த எம்சாண்டை 4000 விலை உயர்த்தி விற்கிறார்கள். அதுவும் குவாரி டெஸ்ட் கலந்து தரமற்ற எம்சாண்ட் இருப்பதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையின்றி எந்த நேரம் இடித்து விடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மணல் லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவும் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்தவும் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகள் தங்குதடையின்றி நடைபெறவும் உடனடியாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசு மணல் குவாரிகளும் தற்சமயம் சியா மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதித்துள்ள புதிய குவாரிகளுக்கு 26 குவாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதையும் சேர்த்து இயக்கிட வேண்டி முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல ஒரு சில தினங்களில் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மணலாரி உரிமையாளர்களும் ஓரிடத்தில் தங்களுடைய லாரிகளை நிறுத்தி நாங்கள் வேலை வாய்ப்பு இழந்து விட்டோம், லாரிகளை இயக்க முடியவில்லை, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, குவாரிகளை திறக்க வேண்டும் என்று முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல லாரிகளை ஓரிடத்தில் ஆயிரக்கணக்கான லாரிகளை நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். ஏற்கனவே ஒரு 24 குவாரிகள் இயக்கப்பட்டு வந்தன. இப்ப அது அனைத்து ஈடு ரைடுக்கு பிறகு டோட்டலா நின்றுச்சு. தற்சமயம் தமிழகத்தில் எங்கேயுமே குவாரிகள் இயக்கப்படவில்லை. இப்ப மேலும் புதிதாக 26 குவாரிகள் இயக்கலாம் என்று மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதித்துள்ளது. அந்த குவாரி இதில் என்ன பிரச்சனைனா, அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 5 பேர் மீது வழக்குள்ளது. அவர்கள் தினசரி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று பல மணி நேரம் காத்திருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழக்குள்ளதால் அதிகாரிகள் இந்த குவாரியை திறக்க ஆர்வம் காட்டவில்லை. எனவே இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் காலதாமதமின்றி உடனடியாக எங்களுடைய உணர்வை தெரிந்து குவாரிகளை இயக்கிட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம்.